அடுத்ததாக சுபைர் சார். சுபைர் சார் உங்ககிட்ட இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து திமுக, அதிமுக, பாஜக சார்பா பேசிட்ட பொழுது, விஜய் யும் சரி, சீமான் அவர்களையும் இந்த இளைஞர்களின் வாக்கு யாருக்குன்னும் போது நம்மளால விட்டுவிட முடியாது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை வந்து இரு தரப்புமே மாறி மாறி குற்றம் சாட்டுகிறாங்கன்னும் போது, விஜய் தரப்பும் சரி, நாம் தமிழரின் சீமான் தரப்பும் சரி, எந்த அளவுக்கு இளைஞர்களின் வாக்க கவருவாங்க? ஏன்னா, இப்ப இருக்கக்கூடிய பேச்சே என்னன்னா, ஜென்சி ஃபுல்லா என்கிட்ட தான் இருக்காங்கன்னு சொல்லி, விஜய் ஒவ்வொரு மேடையிலும் பதிவு பண்றாரு. அதே தான் சீமான் அவர்களும் பண்றாரு. அவர் ஏற்கனவே ஒரு 8% போல ஏற்கனவே வாங்கி இருக்காரு. இந்த தேர்தல் களத்துல உங்களின் அனுபவத்தில் இளைஞர்களை யார் அதிகமா கவர்ந்திருக்காங்க? அவங்க வாக்கு யாருக்கு வரும்? அனைவருக்கும் வணக்கம். இளைஞர்களின் வாக்கு யாருக்கு, யார் இளைஞரின் வாக்குகளை கவர்கிறார்கள் அப்படின்னு இன்னைக்கு தலைப்பு. ஆனால் இதில் என்னென்னா, அந்த இளைஞர்களுக்கு யாருக்கு ஓட்டு போடணும்னு முதல்ல தெரியல. அதான் சிக்கல். இப்போ இங்கே குழப்பத்தில் இருக்கிறாங்க. ஒருத்தர் சினிமாவை பார்த்துட்டு அவருக்கு வாக்கு போடலாமா, ஓட்டு போடலாமான்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க. இன்னொரு குரூப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கட்டுக்கதைகளை கேட்டுட்டு அந்த மயக்கத்தில் ஒரு எப்படி கப்பலில் போகலாம், அரிசி கப்பலில் கொண்டு வந்துடலாம், ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கு வேலை கொடுத்துடலாம், அந்த ஒருத்தவங்க 2 பேருமே இல்யூஷனில் தான் இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டு இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் அந்த இல்யூஷனில் இருக்கிறாங்க. கதைகளை கேட்டு மயங்கி போய் கிடக்கிறாங்க. ஒருத்தர் மேடையில் பேசுகிற கதைகளை கேட்டு ஒரு குரூப் மயங்கி போய் கிடக்கிறாங்க. திரையில் பார்த்த இதை நம்பி உண்மை நம்பி ஒரு குரூப் மயங்கி போய் கிடக்கிறாங்க. ஆனால் சில இளைஞர்கள் மிக தெளிவாக யாருக்கு வாக்களிக்கணும்னு தெளிவாக இருக்கிறாங்க. அது தேர்தல் முடிவுக்கு பிறகு தெரியும். இப்போ வரக்கூடிய கருத்து கணிப்புகள் யார் இந்த இளைஞர்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க, 2K கிட்ஸ் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க, ஜென்சி கிட்ஸ் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்ற ஒரு போலியான ஒரு கருத்து கணிப்பை நடத்தி கொண்டு அதை கட்டமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இளைஞர்கள் வாக்கு யாருக்கு அப்படிங்கிறது உண்மையிலேயே குழம்பி போய் தான் இருக்கிறாங்க. அதுக்கு முக்கிய காரணம், குடும்பத்தில் நம்ம அரசியல் பேசுகிறதே இல்லை. ரொம்ப முக்கியமான விஷயம். தன் வாழ்க்கையை எப்படி தீர்மானிக்கணுங்கிறதுக்கான கல்வியை நம்ம கற்றுக் கொடுக்குறோம். நம் பொருளாதாரத்தை எப்படி ஈட்டிக்கணுங்கிறதுக்கான பொருளாதாரத்தை கற்றுக் கொடுக்குறோம். தன்னை ஆளக்கூடிய ஒரு அரசியல்வாதி யார் அப்படின்ற அந்த அரசியலை நம் வீட்டில் பேசுகிறதே இல்லை. அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திமுக, அதிமுக கடந்த 50 ஆண்டுகளில் ஒட்டுமொத்த இந்தியாவில் வளர்ச்சி பெற்ற மாநிலமாக இன்றைக்கி இருக்குது. 4% அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த பொருளாதார வளர்ச்சி இன்றைக்கு தமிழ்நாடு 11% உயர்ந்திருக்கிறது. அதாவது உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்கிறாங்க. பெண்கள் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு அதிகமாக இருக்கிறாங்க. டிராப் அவுட் என்று சொல்லக்கூடிய படிப்பை இடைநிறுத்தம் செய்யக்கூடியதில் 75% தமிழ்நாடு குறைந்திருக்கிறது. அதற்கு காரணம் நான் முதல்வன் திட்டத்தில் கொண்டு வந்திருக்கக்கூடிய பல சிறப்பான திட்டங்கள். இன்றைக்கு கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, வளர்ச்சி அத்தனையும் இன்று வளர்ந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்று சொன்னால் கடந்த 50 ஆண்டுகளில் திராவிட இயக்கங்கள் செய்த சாதனை. அதை நீ மறந்துடக்கூடாது. ஆனால் இவ்வளவு சாதனைகள் செய்த திராவிட இயக்கங்கள் அடுத்த தலைமுறை இளைஞருக்கான ஒரு அரசியலை சொல்லவே இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே மிகப்பெரிய ஒரு கூட்டம். எல்லா விதமான அனுபவங்களையும் எல்லா விதமான சலுகைகளையும் அனுமதித்து விட்டு திமுக என்ன செஞ்சிச்சு, அதிமுக என்ன செஞ்சிச்சு, 2 கட்சிகளும் சரியில்லை, மாற்றா நாங்கள் ஒருத்தரை தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய கவர்ச்சிகரமான பேச்சை பேசக்கூடியவர்கள், கவர்ச்சிகரமாக நடிக்கக்கூடியவர்கள் சொல்கிறக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை நம்புகிறாங்க. அவங்க யோசிக்கிறதே இல்லை. திமுக மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, திமுக தீய சக்தி, திமுக சரியில்லை. சரி, ரைட், திமுக சரியில்லை அப்படின்னு இவர் சொல்கிறாருன்னா திமுக ஏன் சரியில்லைன்னு நீ யோசிக்கணும்ல. திமுக என்ன செஞ்சிருக்குங்கிறத பார்க்கணும்ல. கடந்த 5 ஆண்டுகளில் திமுக என்ன செஞ்சிருக்கு? மாநில உரிமையில் ஒவ்வொன்றா இன்னைக்கு பறிபோய்கிட்டு இருக்கு. பாஜக இன்னைக்கு மத்தியில் ஆட்சிக்கு வந்ததோ அன்றிலிருந்து ஒட்டுமொத்தமாக மாநிலம் முழுவதுமாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்து கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ்ஸினுடைய ஐடியாலஜி என்னன்னா, அதிகார பகிர்வே இருக்கக்கூடாது. அதிகாரம் எங்களிடம் மட்டும்தான் இருக்கணும். ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே கட்சி. இதுதான் அவருடைய இலக்கு. அதை நோக்கி இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. மாநிலத்தை இன்னைக்கு காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். மொழியை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அடுத்த தலைமுறையான கல்வியை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இது எதையுமே சிந்திக்காம ஒரு மாய உலகத்தில் திரைப்படத்தை பார்த்து அதில் வருகிறதெல்லாம் உண்மை என்று நம்பி ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. ஏன் இருக்கிறாங்கன்னா, அந்த கூட்டத்திற்கான அரசியலை நாம் சொல்ல தவறியதன் விளைவு தான் நம்ம பார்க்குறோம். ரொம்ப வருத்தமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு? அடுத்த தலைமுறை தான் இந்த தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்கள், குடிமக்கள். இவர்கள் தான் இந்த அடுத்த ஆண்டுகளை கடத்தி கொண்டு போகிறவங்க. அப்போ அந்த தலைமுறைக்கான ஒரு அரசியல் புரிதலே இல்லாமல் ஒரு கூட்டம் இருக்கு. நம்ம படித்த மாநிலம், பக்குவப்பட்ட மாநிலம், முன்னேறிய மாநிலம், மூத்த குடி, தமிழ் குடிலாம் பேசுகிறோம்.
ஆனால் அரசியலில் இவ்வளவு ஒரு கூட்டம் சேர்ந்து நிற்குதே, எந்த புரிதலும் இல்லாமல், எந்த கொள்கையும் இல்லாமங்கிறது பெரிய வருத்தமான விஷயம். இப்போ அது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாம் செய்ய தவறி இருக்கிறோம். அந்த வாக்குகள் யாருக்கு போய் விழுகும் போதுங்கிறது ரெண்டாவது விஷயம். ரெண்டாவது, பாஜக சார்பில் பேசினவங்க சொன்னாங்க, இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பாஜக பேசலாமா? பாஜக பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசலாமா? பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது தினந்தோறும் பார்க்குறோம். யூபியில் ஹத்ராஸ் என்ற ஒரு மாவட்டத்தில் ஒரு தலித் பெண்ணை பாலியல் பலாத்காரம் செஞ்சு அந்த பெண்ணினுடைய பிணத்தை கூட கொடுக்காம டயரை போட்டு எரிச்சது உங்களுடைய ஆட்சியில். இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றம் நடக்கக்கூடிய முதல் 5 மாநிலம் பாஜக ஆளக்கூடிய மாநிலம். நீங்க மறுக்க முடியுமா? பெண்கள் பாதுகாப்புன்னு பேசக்கூடிய நீங்க தான் உங்கள் ஆளக்கூடிய டபிள்யூஜின் சர்க்கார் ஆளக்கூடிய மாநிலத்தில் அதிகமாக பாலியல் குற்றங்கள் நடக்குது. முதல் மாநிலம் அஸ்ஸாம். நீங்க சொல்லக்கூடிய கருத்து கணிப்புகளில் இங்க வரக்கூடிய தரவுகள்லேயே இருக்கு. இதுதான் பெண்களுக்கு எதிரான குற்றம் நடக்கக்கூடிய மாநிலம். சரி, தமிழ்நாட்டில் ஏன் பெண்களுக்கு எதிரான குற்றம் நடக்குது அப்படின்னா ஒரு நரேஷன் செட் பண்றாங்க. அதாவது டொமஸ்டிக் வயலன்ஸ், லா அண்டர் ஃபெயிலியர் 2 இருக்கு. சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படின்றது ஒன்று, வன்முறைகள் அதிகமாக இருக்குங்கிறது ஒன்று. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, ரெண்டையும் மிங்கிள் பண்ணி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இப்படி தான் இருக்குங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. இப்போ எதுக்குமே வராத விஜய் என்ன பண்ணுறாரு, திடீர்னு தூங்கிட்டு இருந்தவர் எந்திரிச்சு வந்து டிஜிபி ஆஃபீஸில் போய் தமிழ்நாட்டு பெண்களை பூரா வந்து கேவலமாக பேசிட்டார் பொன்ராஜ் அப்படின்னு ஒரு டிஜிபி ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இப்போ பாஜக சார்பில் பேச வந்தவங்க அதான் சொல்கிறாங்க, தமிழ்நாட்டு பெண்களை திமுகவின் ஆதரவாளர்கள், திமுகவின் தீவிர விசுவாசி, அவர் திமுக ஆதரவாளர்ல அப்துல் கலாம் அவர்களுடைய உதவியாளராக இருந்தவர். அக்னி ஏவுகணை வீசப்படுறப்ப இவர் கூட இருந்து மிகப்பெரிய உதவியை செஞ்சவர். அவர் மனம் வெதும்பி ஒரு விஷயத்தை பதிவு பண்றாரு. என்ன பதிவு பண்றாரு, நானும் பொண்டாட்டியாகவும் இருப்பேன், தங்கச்சியாகவும் இருப்பேன், அக்காவா இருப்பேன்னு ஒரு கூட்டம் நிற்குது. இந்த கூட்டம் நம்ம சமுதாயத்தில் எப்படி ஒரு கூட்டம் உருவாயிருக்கே அப்படின்னு வருத்தத்தோட ஒரு வார்த்தையை பதிவு பண்றார். அந்த வார்த்தை தவறான வார்த்தை, தவிர்க்கப்பட வேண்டும். அதுக்காக நான் வந்து விட்டு கொடுக்கலாம் வரல அந்த வார்த்தைக்காகலாம். ஆனா இவங்க எதை கொண்டு வந்து நிற்கிறாங்க பாருங்க, ஒட்டுமொத்த பெண்களுக்குமே பொன்ராஜ் வந்து தமிழ்நாட்டில் வாழக்கூடிய எத்தனை பெண்களுக்குமே இந்த மாதிரியான பேசிட்டாருன்னு. இதுதான் பாஜக தனம் அப்படிங்கிறது. பாஜக என்ன பண்ணுவாங்க, பாஜக அரசை நோக்கி விமர்சனம் பண்ணா நீ ஆன்டி இண்டியன், தேச துரோகி, நாட்டுப்பற்று இல்லாதவன், நீ வந்து நிரூபிக்கணும் நாட்டுப்பட்ட, இப்படி பேசுவாங்க. அப்ப பொன்ராஜ் தாவேகாவில் இருக்கக்கூடிய சில பெண்கள் பேசிய வார்த்தையை கோடிட்டு பேசுறாரு. உடனே இவங்க என்ன சொல்றாங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களையும் பேசிட்டார். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களையும் பேசல, தாவேகாவில் இருக்கக்கூடிய சில பெண்கள் அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தார். ஆனா அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்திக்க கூடாது, கண்டிக்கத்தக்க விஷயம் தான். ஆனா இதை எப்படி டைவர்ட் பண்ணி திமுக ஆதரவாளர் பெண்களுக்கு எதிராக பேசுறாரு, பெண்களுக்கு எதிராக இப்படித்தான் பேசுவாங்க, இவங்களுக்கு வேலையே இதுதான். இதுக்கு மட்டும் என்ன சொல்றாரு, 41 பேர் இறந்து போனதுக்கு இன்னைக்கு வரைக்கும் போய் பார்க்கல. முதல் விக்கிரவாண்டி மாநாட்டில் அவரை பார்க்க வந்த ஒரு மாவட்ட செயலர் இறந்து போனார், அதை போய் பார்க்கல. ஆனா பொன்ராஜ் பேசிட்டாருன்னு துள்ளி குதிச்சு எழுந்திரிச்சு வந்து டிஜிபி ஆஃபீஸில் பேசுறீங்க. அடுத்த நாள் அதிமுக பாஜக இதை கையில் எடுத்து பேசுது. அப்போ இந்த அசைன்மெண்ட் உங்களுக்கு யார் கொடுத்தா? பாஜக கொடுத்துருக்கு. தமிழ்நாட்டில் வாக்குகளை பிரிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் தாவேகா. இது நம்மளை போன்றவர்கள் ஆரம்பத்திலும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம், இப்பயும் சொல்றோம். ரெண்டாவது, வாரிசு உதயநிதி தான் தலைமைக்கு வர முடியும், இன்பநிதி தான் தலைமைக்கு வர முடியும். ஏன் உங்க கட்சியில் பாஜகவில் வாரிசே இல்லையா? நீங்க தமிழ்நாட்டுக்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் யாரு, அவங்க அப்பா யாரு, வாரிசு இல்லையா? தம்பி ரஜினி இருக்கிறாரு, அவரெல்லாம் தலைமை பண்புக்கு வர முடியாதுன்னு அதிமுக சொல்லிட்டு போறாரு. அந்த அம்மா இருக்கிறப்ப அதிமுகவில் அடுத்த பொதுச் செயலாளர் நான் தான் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்திருப்பார் அவரு. அப்ப தலைமை பண்புக்கு வருவதற்கு வாரிசு அடிப்படை கிடையாது. வாரிசின் அடிப்படையில் தலைமைக்கு வந்தவருடைய நிலைமை என்னாச்சுன்னு பார்ப்போம். அந்த அம்மையார் ஜெயலலிதா இருந்த பிறகு நான் தான் வாரிசுன்னு ரொம்ப வந்தாங்க. அதே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு அதே மாதிரி மேக்கப்லாம் போட்டுட்டு நான் தான் வாரிசு வந்தாங்க. 6 மாதம் கூட தாக்க முடியல. அதற்கு பிறகு ஜி.கே. வாசன் ஐயா மூப்பனாருடைய பையன் வாரிசுன்னு வந்தார். ஏன் உங்க கட்சியில் கூட்டணியில் இருக்கக்கூடிய அன்புமணி யாரு, அவர் ஒரு வாரிசு தானே? அவர் வாரிசு இல்லையா? அப்போ வாரிசுங்கிற அடிப்படைங்கிறது உள்ளே வருவதற்கான விசிட்டிங் கார்டு தான். ஆனால் அவர்களுடைய தலைமை பண்பை எப்படி தக்க வச்சுக்கிறாங்கிறதா இங்கே முக்கியமாக பார்க்கணும். வாரிசுங்கிறதுக்காக மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க. உதயநிதி ஸ்டாலினுக்கு வாரிசுங்கிறதுக்காக மக்கள் வாக்களிக்கல. அந்த தொகுதியில் போட்டி போடுறாரு, மக்கள் வாக்களிக்கிறாங்க, சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு, அமைச்சராகிறாரு, அவர் செயல்பாடுகள் மிக சிறந்த செயல்பாடாக இருக்கு. அடுத்த தேர்தலில் மக்கள் முடிவு பண்ணுவாங்க, வாரிசா இருக்கிறாரா, ஒரு சிறந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரா, சிறந்த அமைச்சராக இருந்தாரான்னு மக்கள் முடிவு பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் திமுகவில் யாருமே அந்த மாதிரியான உயரிய பதவிக்கு வர முடியாது, அவர் கட்சியினுடைய பின்புலம் இருக்கணுங்கிறாரு. ராசா என்கிறவர் 33 வயதில் இந்தியாவினுடைய அமைச்சராக வந்தார். எந்த பின்புலமும் இல்லாமல்
ஒரு பின்தங்கிய கிராமத்திலிருந்து வந்தவர் 33 வயசுல அமைச்சரானார். அவருக்கு என்ன பின்புலம் இருக்கு? அவர் யாருடைய வாரிசு? சரி, இந்த அம்மா இருக்கிறப்ப நீங்க வந்து அஹ், அஹ், கட்சியுடைய தலைமை பதவிக்கு வர்றேன்னு நீங்க வாய் திறந்தா சொல்லியிருக்க முடியுமா? சரி, இப்போ எடப்பாடி பழனிசாமி இளைஞர்களுக்கு வழிவிட்டு அவர் வந்து முதலமைச்சர் பதவியை கொடுக்க வேண்டியதானா? இளைஞர்களுக்கு அதிமுக தான் வழிவிடுங்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி வேணா நான் வந்து கட்சியுடைய பொதுச்செயலாளர் இருந்துக்கிறேன், ஒரு இளைஞரை முதலமைச்சர் ஆக்குற அவர் கோட்டு போடுங்கன்னு சொல்லுவாரா? அப்ப அவர் எங்க நிற்கிறாரு அங்க? அப்ப இதெல்லாம் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கணுங்கிறதுக்காக சொல்றாங்க. அப்புறம் எஸ் வி சேகரை பத்தி பேசுறாங்க. எஸ் வி சேகர் யாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவர் பாஜகவினுடைய தீவிர ஆதரவாளராக இருந்தவர். இப்ப வேறு கோணத்தில் பேசிட்டு இருக்கிறாரு. எஸ் வி சேகருக்கும் திமுகவுக்கு என்ன சம்பந்தம்? திமுக உறுப்பினரா அவரு? இல்ல திமுகவில் சட்டமன்ற உறுப்பினரா? இல்ல போட்டி போடுறாரா? இல்ல மெம்பரா? அவர் திமுகவினுடைய பாஜகவினுடைய தீவிர ஆதரவாளர், வலதுசாரி சித்தாந்தத்தை உள்வாங்கியவர், அதிமுகவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அப்படிப்பட்ட எஸ் வி சேகர் வந்து வார்த்தையை பேசியிருக்கிறாருன்னா அது நீங்க கண்டிக்க. அதுக்கு ஏன் திமுக ஜாயின் பண்றீங்க? திமுகவுக்கும் எஸ் வி சேகருக்கு என்ன சம்பந்தம்? திமுகவில் பொறுப்பில் இருக்கிறாரா? சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரா? அது எல்லா கணக்கையும் திமுக கணக்கு எழுது. தமிழ்நாட்டில் யார் பேசினாலும் திமுக, பொன்ராஜ் பேசினாலும் திமுக, எஸ் வி சேகர் பேசினாலும் திமுக. இப்போ அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, பெட்ரோல் விலையை பார்த்தீங்கன்னா குறைத்துட்டார் மோடிஜி. அவருடைய பாரத்தை புறம் தன் தோளில் சுமந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு கலால் வரியை 10% குறைச்சிருக்கிறாங்க. பொதுமக்களுக்கு என்ன லாபம்? கொரோனா காலத்தில் ஒட்டுமொத்தமாக உலகம் உடங்கி போய் கிடந்துச்சு. கச்சா எண்ணெய் விலை மிக கம்மியான விலைக்கு விற்கப்பட்டது. அப்போ நீங்கள் பெட்ரோல் டீசல் விலையை பொதுமக்களுக்கு குறைச்சிங்களா? கிடையாது. அப்போ இந்த 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 கலால் வரி குறைப்பு என்பது அங்கே இருக்கக்கூடிய முதலாளிகளுக்கு வழி விடுறீங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் கச்சா எண்ணெயை பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய முக்கிய நிறுவனம் ரிலையன்ஸ் நிறுவனம். அந்த ரிலையன்ஸ் நிறுவனத்திற்கு நீங்கள் ஒரு சலுகை பண்ணி கொடுத்துருக்கீங்க, அவ்வளோதான். இது பொதுமக்களுக்கு ஏதாவது நன்மை வந்துட போதா? பொதுமக்கள் 5 ரூபா 10 ரூபா குறைஞ்சி பெட்ரோல் டீசல் போட்டுற போகிறோமா? கிடையாது. நீங்கள் செய்யக்கூடிய திட்டங்கள் அத்தனையுமே ஃபெயிலியரான திட்டம். 21 நாள் லாக்டவுன், எந்த முன்னேற்பாடும் இல்லாமல் ஒரே நாள் இரவில் 21 நாள் லாக்டவுன் போட்டீங்க. பல பேர் நடந்தே போய் உயிரித்து போனாங்க. ஒரே நாள் 500,000 ரூபா செல்லாதுன்னீங்க. பல பேர் பேங்க் பாஸ்புக்கை கையில் எடுத்துகிட்டு போய் பல பேர் இறந்து போனாங்க. 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்துங்க, போராடிய வேளாண் விவசாயிகள் இறந்து போனாங்க. இப்படி நீங்கள் கொண்டு வர்ற எல்லாமே மக்கள் விரோத திட்டங்களாக தான் இருக்குது, மக்களுக்கு பயனுள்ள திட்டமாகவே கிடையாது. நீங்கள் ஆட்சிக்கு வந்தப்ப டாலருக்குள்ள நிகரான ரூபாய் வந்து 45 ரூபா அமெரிக்க டாலர், இன்னைக்கு 100 ரூபாய் நெருங்க போகுது. இதுதான் உங்களுடைய பொருளாதார திட்டமா? இதுதான் உங்கள் பொருளாதார வளர்ச்சியா? இதுதான் உங்கள் டக்கா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. இன்னைக்கு 100 ரூபா வைக்க போகுது டாலர், 99 ரூபா கிட்ட நெருக்கி வந்துருச்சு. நீங்கள் ஆட்சி காலத்தில் வரப்போ என்ன சொன்னீங்க? 15 லட்சம் ரூபா அக்கௌண்ட்டில் போட போகிறோம், 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறோம். இல்லை, பல முறை நீங்கள் சொல்கிறீங்க. சரி, டாலர் விலை 45 ரூபாய்க்கு 15 லட்சம் கொடுக்குற சொன்னார். 15 லட்சம் கொடுக்குறாருன்னு சொல்லியாச்சு. நீங்கள் இங்கே அதை எடுத்திருப்பீங்க, அதை மறந்துருப்பீங்க போல. சரி, மறந்துட்டீங்க, விட்டுருங்க. 15 லட்சம் சரி. 45 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்த இந்தியன் ரூபாய்க்கான டாலர் மதிப்பு இன்னைக்கு 100 ரூபா. 1 ரூபா 100 ரூபா கொடுத்தா தான் நம்ம வந்து ஒரு டாலர் வாங்க முடியும். இந்த நிலைமைக்கு பொருளாதாரத்தை கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. இதுதான் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியா? இந்தியாவை நீங்கள் இதுதான் வளர்ச்சி பாதையில் கொண்டு போனதா? எத்தனை கோடி இளைஞருக்கு வேலை வாய்ப்பு? 2 கோடி இளைஞருக்கு வேலை வாய்ப்பு. நீங்கள் 2 கோடி இளைஞருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டீங்களா? கொடுக்கல. இப்போ என்னன்னா, அதிமுகவுக்கு நீங்கள் தான் இப்போ சப்போர்ட்டராக பேசிக்கிட்டு இருக்கீங்க, கூட்டணியில் இருக்கிறதுக்காக. அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த அவலங்களெல்லாம் இங்கே பட்டியல் போட்டு பார்க்கலாம். வேலை வாய்ப்பு, டிஎன்பிசி எக்ஸாம் அப்படிங்கிறாங்க. டிஎன்பிசி எக்ஸாமை எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் வேணாலும் எழுதலாம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதற்கு திமுக அரசாங்கம் வந்த பிறகுதான் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறவர்கள் தமிழில் ஒரு பாடம் எழுதுறன்னு கொண்டு வந்தாங்க. போன அதிமுக ஆட்சி காலத்தில் அப்படி டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி வெளி மாநிலத்தவர்களும் உள்ள வந்துட்டாங்க. தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பே அப்போ பறிக்கப்பட்டிருந்தது. அப்பயும் நீங்கள் தான் கூட இருந்தீங்க. சரி, இப்போ அதிமுகவை சேர்ந்தவர் இல்லை, அதுக்காக கேட்குறேன். நீங்கள் உங்களுக்கு இருமொழிக் கொள்கை தான் அதிமுகவினுடைய நிலைப்பாடு, நீட் எதிர்ப்பு தான் அதிமுகவினுடைய நிலைப்பாடு. இப்போ நீங்கள் பாஜகவோடு கூட்டணி இருக்கீங்க, பாஜக மத்தியில் இருக்கிறது. குறைந்தபட்ச செயல் திட்டம், நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், அதிமுக நீட் தேர்வை நாங்கள் ரத்து பண்ணுவோம், இருமொழிக் கொள்கை ஏற்றுக்கிற மாட்டோம்னு குறைந்தபட்ச செயல் திட்டம் அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்களா? ஏங்க, கொண்டு வந்ததே நீங்க தானே. நீட்டை கொண்டு வந்ததே காங்கிரஸ். யாருடைய ஆட்சி காலத்தில்? நீங்க திரும்ப திரும்ப இல்ல, நான் பேசி முடிச்சிடறேன். திரும்ப திரும்ப இந்த பொய்யை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. காங்கிரஸ் ஆட்சியில் நீட் கொண்டு வந்தது, காங்கிரஸ் ஆட்சியில் நீட் கொண்டு வந்ததுன்னு ரொம்ப தெளிவா சொல்லியாச்சு. காங்கிரஸ் ஆட்சியில ப்ரொபோசல் இருந்தது, இம்ப்ளிமெண்ட் பண்ணல. உங்க ஆட்சியில தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க. 2000 சரி, அந்த அம்மையார் ஜெயலலிதா அவருடைய நிலைப்பாடு நீட் எதிர்ப்பு நிலைப்பாடா இல்லையா? அவங்க கோர்ட்டுக்கு போனாங்களா இல்லையா? 2016 தயாராகல, கொடுங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு பேரு நான் சொல்லி முடிச்சேன். நான் சொல்லிடுறேன். 2016
அவங்க வந்து நீட் கொண்டு வந்ததை எதிர்த்தாங்க, கோர்ட்டுக்கு போனாங்க, ஸ்டே வாங்கினாங்க, 1 வருஷம் விலக்கு கொடுத்தாங்க. அடுத்து 2016 தேர்தலில் தேர்தல் வாக்குறுதி, 2016 தேர்தல் வாக்குறுதி நீட் விலக்கு, 2016 அதிமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி நீட் விலக்கு. எடப்பாடி பழனிசாமி செஞ்சாரா? இப்ப நீங்க கூட்டணியில் இருக்கீங்க, அதிமுக சார்பு நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க. அதிமுக காரர் இல்ல அவரு. அதிமுகவினுடைய நிலைப்பாடு நீட் விலக்கு. நீங்க பாஜகவோடு கூட்டணியில் இருக்கீங்க. நீங்க குறைந்தபட்ச செயல் திட்டம் போடுங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தா நீட் விலக்கு கொண்டு வருவோம் சொல்லுங்க. இருமொழி கொள்கை ஏற்றுக்கொ அந்த தைரியம் எடப்பாடிக்கு கிடையாது. எடப்பாடி பாஜகவின் அடிமையாக இருக்கிறார். தமிழ்நாட்டில் மொத்தமாக அடகு வைத்து விட்டிருக்கிறார். தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் தன் குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் கை கட்டி வாய் பொத்தி நின்று கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியும் சரி, பாஜக ஆட்சியும் ஒண்ணுதான். இது தெரியாத வாயில மண்ணுதான். தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். பாஜகவை காட்டி, இரட்டை இலையை காட்டி தமிழ்நாட்டுக்குள் கால் பதிப்பதற்காக பாஜக முயற்சிக்கிறது. அதற்கு எடப்பாடி பழனிசாமி துணை போகிறார், அவ்வளவுதான். இதை திரும்ப 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 பல முறை சொல்லியாச்சு. நீட்டு விலக்குக்கு பாஜக கவலைப்படுகிறதுங்கிறதா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீட்டு கொண்டு வந்திருக்காங்க, எடப்பாடி பழனிசாமி 7.5% இடஒதுக்கீடு கொடுத்துட்டாரு. அரசு பள்ளி நீங்க நீட் ரத்து பண்ணுங்க, நீங்க தான் ஆட்சியில் இருக்கீங்க, நீட்டு ரத்து பண்ணுங்க. நீங்க சரிங்க, மற்ற மக்கள் ஒரே ஒரே எத்தனை அரசியல் நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? எடப்பாடி பழனிசாமி 7.5% கொண்டு வந்து அப்பாவி மாணவர்கள் இன்னைக்கு அரசு ஒரு மருத்துவர் ஆக்கி இருக்கிறாரு. ரைட். அப்ப அந்த நீட்டை நீங்க தானே கொண்டு வந்தீங்க, ரத்து பண்ணுங்க. எல்லாரும் எல்லா அப்ப மருத்துவக் கல்லூரி யார் வச்சிருக்கிறா? மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி சரி, அந்த மருத்துவக் கல்லூரிக்கான அனுமதி யாரு கொடுக்கிறது? அந்த மருத்துவக் கல்லூரிக்கான அனுமதி யாரு கொடுக்கிறது? இல்ல சுமதி மேம், இல்ல அந்த மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி. இதுல இன்னொரு கருத்து இருக்கு சார். நீட் தேர்வு சுமதி மேம் சார், இதுல ஒரு கேள்வி இருக்கு சார். நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலங்களை இருக்குன்னு சொல்லும் போது இல்ல ஒரு நிமிஷம் இருங்கப்பா. இல்ல சார், மருத்துவக் கல்லூரிகளுக்கு, தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு யார் அனுமதி கொடுக்கிறது சார்? இல்ல, ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இவங்க ஒரு விஷயம் வந்து ஒரு கேள்வியா வந்து முன்வைக்கிறேன். என்னன்னா, இப்ப நீட் தேர்வு வந்து மற்ற மாநிலங்கள் இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு சட்டம் கொண்டு வராங்க, ரத்து பண்ண முடியாதுன்னு இவங்க சொல்லும் பொழுது, நீட் தேர்வு ரத்து செய்ய முடியாது அப்படின்னு இருக்கும்போது திமுக தொடர்ந்து ஏன் நீட்டை ரத்து செய்யறோம்னு சொல்லி 5 வருஷம் ஆயிடுச்சுன்னு கேட்கும்போது இது ஒரு வேலிட் கொஸ்டின் தானே. மற்ற மாநிலங்கள் எல்லாமே அப்ரூவ் பண்ணி ஒத்துக்கிட்டாங்கன்னு தானே சொல்றாங்க. மற்ற மாநிலங்கள் நீட் தேர்வு எப்படி நடக்கிற லட்சணத்தை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த மாதிரி நடக்குதுன்னு அது நிறைய குளறுபடிகள் இருக்கிற குற்றச்சாட்டு வருது, செய்திகளும் வருது, நம்ம பார்க்கிறோம். கண்டிப்பா சார், நீட் தேர்வில் பல குளறுபடிகள் இருக்கு. மற்ற மாநிலங்களுக்கும் நமக்குமே வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதை வந்து மறுக்கவே முடியாது, அதை மறுக்க முடியாது. சொல்றோம் வேணான்னு. நீட் படிக்கிறதுக்கு தகுதி இல்லாத பிள்ளைகள் தமிழ்நாட்டு பிள்ளைகள் கிடையாது. எந்த தேர்வில் தயாராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க. நீங்க வடநாட்டில் ஒரு பாரபட்சம் காட்டுறீங்க, தமிழ்நாட்டில் ஒரு பாரபட்சம் காட்டுறீங்க. அதனால நீட் தேர்வு வேணாங்கிறோம். அதிமுக நிலைப்பாடு நீட் தேர்வு வேணாங்கிறதான். நீங்க ஏன் அதை ரத்து பண்ண மாட்டேங்கிறீங்க? கூட்டணியில் இருக்கீங்கல்ல, அழுத்தம் கொடுக்க வேண்டியதானே? அப்ப நீட் தேர்வு வேணாங்கிறது நிலைப்பாட்டில் 2 திராவிட கட்சிகளும் இருக்கு. நீட்டை கொண்டு வருவோங்கிறது பாஜக நிலைப்பாட்டில் இருக்கு. தனியார் கல்லூரியில் அதிகமாக காசு வாங்குறாங்க. தனியார் கல்லூரிக்கு அனுமதி கொடுக்கறது யாரு? இன்னைக்கு உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் 2016 மத்திய அமைச்சராக இருக்கப்ப ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி கொடுத்தாருல வழக்கு இருக்கு. நீங்க அவர் கூட்டணி வச்சிருக்கீங்க, ஊழல் ஒழிக்க இருக்குன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. நீட் தேர்வுனால பாதிக்கப்படுறாங்க, நீலிக்கண்ணீர் வடிக்கவும் உங்களால முடியாது. நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு. ஆனா இங்க வந்து என்ன சொல்றாங்க பாத்தீங்களா? எடப்பாடி பழனிசாமி 7.5% கொண்டு வந்து ஒரு அப்பாவி ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை விளக்கேற்றிட்டாரு. மொத்தமா ரத்து பண்ணுங்க, எல்லா அப்பாவி பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும், எல்லா பாமர பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும். இதுல என்ன ரெட்ட வேஷம்? அதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். பாஜக அதிமுக கூட்டணிங்கிறது அதிமுக செயல்பட முடியாத ஒரு நபராக இருக்குது, ஒரு கட்சியா இருக்குது. அந்த அம்மா ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக பாஜக அதிமுகவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுங்கிறது தான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதா இருக்கு. நன்றி சார், உங்களோட கருத்துக்கள் வந்து இன்னொன்று ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்ககிட்ட இருக்கு சுருக்கமாக சொல்றதுக்கு. இப்போ விஜய் சீமான் அப்படின்னு வரும்போது அதை வந்து நீங்க ஒரு விஷயம் வந்து கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுது. இந்த தேர்தல் காலத்தில் திமுக அதிமுகவுக்கு சவாலாக, இல்லைன்னா ஒரு சில இடங்கள்ல வாக்கு பிரிக்கும் வேலைகளை விஜய் செய்வாரா? அப்படி ஒரு வேலை விஜய் செய்தால் அது யாருக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும்? ஏன்னா வந்து கடந்த முறையெல்லாம் டிடிவி தினகரன் தனித்து போட்டியிடும்போது 8 தொகுதிகள் அதிமுக தோல்விக்கு காரணமே டிடிவி தினகரன் தனியாக போட்டியிட்டது தான்ன்றது நமக்கு வெளிப்படையாக தெரியும் பொழுது
விஜய் யாருக்கு எதிராக இந்த விஷயத்தை அவரின் வாக்கு வந்து இளைஞர்கள் வாக்கு யாருக்கு பிரச்சனையை கொடுக்கும்? திமுக அக்கா, அதிமுக அக்கா? ரொம்ப சிம்பிளா, திமுகவில் பின்னாடி இருக்கக்கூடிய இளைஞர்கள் கூட்டம்ங்கிறது பக்குவப்பட்ட, படித்த, பண்புள்ள, அறிவார்ந்த கூட்டம். அந்த கூட்டத்தின் வாக்குகளை ஒரு நாளும் ஒருபோதும் விஜயால் அறுவடை செய்ய முடியாது. விசிகாவின் பின்னாடி இருக்கக்கூடிய இளைஞர்கள் கூட்டம் அரசியல் படுத்தப்பட்ட ஒரு கூட்டம். அந்த வாக்கையும் ஒரு நாள் ஒருபோதும் நிறுத்த முடியாது. அதிமுகவின் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சில சொற்ப இளைஞர்கள் வாக்கை விஜய் பெறுவார். இந்த தேர்தலோடு விஜயின் அரசியல் முடிவுரை எழுதப்படும். இதுதான் நடக்கும்.